ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு சமாதானம் தருகிறார் ஊழியங்கள் சார்பாக உங்களிடத்தில் பேசுகிறதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 25வது வசனம். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். கானானிய ஸ்திரீ தன் மகளுக்கு சுகமாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை தேடி வந்த பொழுது அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை, அமைதியாக இருந்தார். 28வது வசனம், உன் விசுவாசம் பெரிது, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி நாம் இந்த வேதத்திலே வாசிக்கிறோம். ஏன் உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று ஏன் தேவன் சொன்னார் என்று பார்ப்போமானால், அவருடைய பாதத்தில் வந்து அவள் அமர்ந்ததினாலே இந்த வார்த்தையை அப்படி சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவர். ஒரு முறை ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய மனைவி ஊழியக்காரி திடீரென்று டெங்கு காய்ச்சல்னாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட வேண்டிய ஒரு அவசியம் வந்தது. அந்த நாட்களில் தமிழ்நாட்டில் அநேகர் டெங்கு காய்ச்சல் மூலமாய் மரித்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது இவர்களுக்கு டெங்கு காய்ச்சல் வந்தவுடனே மருத்துவர்கள் பரிசோதித்து விட்டு இவருக்கு டெங்கு வந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னார்கள். அப்பொழுது எனக்கு இந்த உலகமே அப்படி சுத்தினது மாதிரி வந்து விட்டது. காரணம், இடத்தில் பணம் இல்லை. நானே பலவீனமான ஒரு ஊழியக்காரன். மனதளவிலே பலன் அல்ல, சரீரத்தில் பலவீனம். அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அப்படியே மயங்கி கீழே விழுகிறது போல ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. அப்போ வானத்தை அண்ணாந்து பார்த்து நான் சொன்னேன், அந்த கானானிய ஸ்திரீ சொன்னது போல, ஆண்டவரே உம்முடைய முகத்தை நான் பார்க்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று ஒரு சில நிமிடங்கள் தான் நான் ஜெபித்தேன். ஜெபித்த உடனே ஒரு நர்ஸ், ஒரு டாக்டர் பேசுகிறாங்க, கொஞ்சம் கேளுங்க என்னன்னு சொல்லி அப்படியே அந்த ஃபோன் என்னிடத்தில் அந்த சகோதரி கொடுத்தார்கள். அதை எடுத்து பார்த்த பொழுது எனக்கு தெரிஞ்ச அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற முதன்மை டாக்டர் தாம்சன் அங்கிள், அவங்களுடைய குரல் அதில் வந்தது. அருமையான பர்னபாஸ் ஊழியரே, உங்களோட மனைவிக்கு டெங்கு காய்ச்சல் வந்திருக்கிறது. நீங்கள் இதை குறித்து ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், பணத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம், எவ்வளவு செலவானாலும் நான் பார்த்து கொள்ளுகிறேன். எனக்கு அந்த அவர்களை அட்மிஷன் செய்யுங்கள் என்று சொல்லி அங்கிள் சொல்லிவிட்டார்கள். அதற்கு பிறகு அவர்களை அட்மிஷன் செய்து மிகவும் பிரயாசப்பட்டு அநேக பணங்களை செலவு செய்து அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தார்கள். அந்த நாட்களில் இரவு 12 மணி இருக்கும். 2 ஆண் பிள்ளை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். ஒருவன் வலதுபுறமும் ஒருவன் இடதுபுறமும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் நடுவில் உட்கார்ந்து ஆண்டோட முகத்தை நோக்கி பார்த்து நான் கண்ணீர் விட்டேன். ஆண்டவரே, எனக்கு 2 கால்களும் முடியாத ஒரு ஊழியக்காரன், 2 பிள்ளைகளை எனக்கு கொடுத்திருக்கிறீர். மனைவி எல்லா ஊழியங்களையும் பார்த்து கொள்ளுகிறவள் இன்றைக்கு ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்திருக்கிறார்களே, நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி, மனைவிக்கு ஏதாவது என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நான் கலங்கினேன். அப்பொழுது தேவன் பேசினார், என்னோட பாத படியிலே நீ அமர்ந்து ஜெபிக்கிறதுனாலே உன் மனைவியை சுகமாக்கி வல்லமையாய் பயன்படுத்துவேன் என்று சொல்லி தேவன் என்னோடு கூட சொல்லி ஒரு 2-3 நாட்கள் முடிந்த உடனே டிஸ்சார்ஜ் செய்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். அப்படி எனக்கு குணமாக்கின என்னோட மனைவிக்கு தேவன் குணமாக்கினார். இன்னொரு சம்பவத்தை சொல்வோமானால், ஒரு கிராமத்திலே ஒரு சபை கட்ட வேண்டும். அது சொந்த இடம் அல்ல, அது இன்னொருடைய இடத்துல ஆராதனைக்குரிய ஒரு ஷெட்டு அமைத்து எப்படியாவது ஞாயிற்றுக்கிழமை சாயங்கால வேளையில் ஆராதிக்க மாலை ஊழியத்தை அங்கே தொடங்க வேண்டும் என்று சொல்லி பிளான் பண்ணி கொண்டு பல நாளாக ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஒரு நாள் முடிவு செய்தேன், அந்த கானானிய ஸ்திரீ தேவனுடைய பாதத்தை பணிந்து கொண்டது போல நாமும் தேவனுடைய சமூகத்தில் அமருவோம் என்று சொல்லி ஒரு நாள் அதிகாலையிலிருந்து 10 மணி வரையும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தேன். அந்த அமர்ந்து கொண்டே இருந்த பொழுது ஒரு ஃபோன் கால் வந்தது. ஜெபத்தை முடித்த பிறகு
அவர்களோடு பேசின பொழுது அவர் சொன்ன வார்த்தை, பாஸ்டர் நீங்க எங்க இருக்கிறீங்க, தயவு செய்து எங்க வீட்டுக்கு வாருங்க, நீங்க ஒரு கிராம சபை கட்ட வேண்டும் என்று சொல்லி பிளான் பண்றதாக கேள்விப்பட்டேன், நீங்கள் எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா என்னுடைய கார்ல உங்களை கூட்டிட்டு போய் அந்த இடத்தை காண்பீங்கள், அதற்கு எவ்வளவு செலவானாலும் நான் கட்டி கொடுக்கிறேன் என்று அருமையான இன்ஜினியர் அண்ணன் தயாநிதி அண்ணன் அவர்கள் தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு என்னை அழைத்து கொண்டு அந்த இடத்துல பார்த்து லட்சக்கணக்கிலே வந்தது அதை கட்டி கொடுப்பதற்கு. அதை மனப்பூர்வமாக அண்ணனும் அக்காவும் அவங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களும் இணைந்து அந்த கிராம சபையை கட்டி கொடுத்தார்கள். தேவ சமூகத்திலே அமரும் பொழுது அப்படிப்பட்ட பதிலை தேவன் தந்தார். கர்த்தர் நல்லவர். ஆமென். அடுத்து என்னோட 2 பிள்ளைகளுக்கும் ஃபீஸ் கட்ட வேண்டியது ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ 70,000 எங்களுக்கு தேவை. நான் 3 நாட்களாக தேவ சமூகத்துக்கு தஞ்சை பட்டணத்தில் இருக்கிறதான தலைமை சபை தேவன் கொடுத்த தேவ சபைக்கு நான் 3 நாட்களாக தொடர்ந்து அவர் பாதத்தில் அமர்ந்திருந்தேன். 4வது நாள் வரும் பொழுது ஒரு 11 மணி இருக்கும், எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. பட்டுக்கோட்டையிலிருந்து அருமையான சகோதரர் ஜோசுவா என்கிற அருமையான ஒரு தேவனுடைய பிள்ளை ஃபோன் செய்து, ஐயா உங்க பார்க்க வர வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள், நான் உங்களிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள், வாருங்கள் தாராளமாய் ஜெபிப்போம் என்று சொல்லி அழைத்த உடனே 1 மணி நேரத்தில் தஞ்சை பட்டணத்துக்கு வந்து விட்டார்கள். நான் ஒரு பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கிறேன், எங்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்லி சில காரியங்களை பேசிக்கொண்டு சம்பாதித்து புறப்படுகிற நேரம் வரும் பொழுது அவர்கள், ஐயா ஒரு சின்ன காணிக்கைகளை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தார்கள். நான் இது தேவனே கொடுத்தார் என்று சொல்லி என்னுடைய மகன்கள் 2 பேர்ட்டையும் கொடுத்து, எப்பா அதை கவுண்ட் பண்ணி கொடுங்க, உங்களுக்கு ஃபீஸுக்கு தேவன் வாய்க்க பண்ணியிருக்கிறார்னு சொல்லி அவர்கள் உள்ளே அனுப்பினேன். அவர்கள் அதை பார்த்துவிட்டு, அப்பா 71,500 ரூபாய் அதில் இருக்கிறதப்பா என்று சொல்லி பிள்ளைகள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் 4வது நாள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஃபோன் கால் வந்தது. இயேசு சமாதானம் தருகிறார் சபை மூலமாக வருகிற ஊழியங்கள் யாவுமே 100க்கு 100 தேவனை சார்ந்து தான் நாங்கள் செயல்படுவோம். எனக்கு வருகிற ஒவ்வொரு நன்மைகளும் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் அந்த பரத்திலிருந்தே வருகிறது. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ நான் தேவ சமூகத்திலேயே தேவனுடைய பாதத்தையே நான் பற்றி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறதினாலே தேவன் இப்படியா எனக்கு நன்மையில செய்து கொண்டிருக்கிறார். அந்த கானானிய ஸ்திரீ எப்படியாவது என் மகளுக்கு நான் சுகத்தை பெற வேண்டும் என்று அவர் பாதத்தை அப்படி பணிந்து கொண்டார். அப்பதான் ஆண்டவர் சொல்றார், உன் விசுவாசம் பெரிதுங்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற விசுவாச பிள்ளைகளே, 100க்கு 100 தேவனே சார வேண்டும், 100க்கு 100 தேவனுடைய பாதத்திலே அமர வேண்டும். தேவனுடைய பாதத்தில் அமர்ந்தோமானால் எண்ணிலடங்கா நன்மைகளை தேவன் தருவார், நம்மை அதிசயங்களை காண பண்ணுவார். ஒரே ஒரு சாட்சி, என்னுடைய தேவன் எனக்கு கொடுத்த சபைக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சனிக்கிழமை ஜெபித்து கொண்டே இருந்தேன். 7 மணி வரையும் எந்த தேவையும் சந்திக்கப்படவில்லை. என்னுடைய அறை ஒரு சின்ன அறை இருந்தது. அந்த அறைக்குள்ளே சென்று ஒரு 1/2 மணி நேரம் தேவனை துதித்து பாடி விண்ணப்பிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது ஜன்னல் பக்கமாக ஒரு தட்டுகிற ஒரு சவுண்டு வந்தது. என்ன ஜன்னல் பக்கமாக ஒரு சவுண்டு வருதுன்னு சொல்லி ஜன்னலை திறந்த பொழுது ஜன்னலுக்கு அந்த பக்கமாக ஒரு சகோதரி நின்று கொண்டிருந்தார்கள். அவங்க சொன்ன காரியம், ஐயா நீங்கள் ஒரு டெலிவரி ஆக முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்த ஒரு சகோதரிக்கு நீங்கள் ஜெபிச்சது மித்தமாக அந்த எல்லா பிரச்சனையும் நீக்கி நார்மல் டெலிவரியை அவங்களுக்கு தேவன் கொடுத்ததுனால என்னுடைய சொந்தக்காரர்கள் தான் அந்த சகோதரி, அவர்கள் என்னிடத்தில் இந்த பணத்தை கொடுத்து இந்த பர்னபாஸ் என்கிற ஊழியக்காரர் அந்த இடத்துல இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். கரெக்டாக 7:30 மணி இருக்கும். அந்த சகோதரி அந்த பணத்தை எடுத்து அந்த காணிக்கை எடுத்து கரத்திலே ஜன்னல் வழியாக கொடுத்தார்கள். அதை வாங்கி நான் ஆனந்த கண்ணீர் விட்டேன்.
நான் மனுஷனை தேடி போகும் பொழுது, மனுஷனை நான் எதிர்பார்க்கும் பொழுது செய்யாத அந்த நன்மைகள், நான் தேவ பாதத்திலே அமர்ந்ததினாலே வாசல் வழியாய் வராமல் ஜன்னல் வழியாய் வருகிறது. அவர் எந்த காரியத்தையும் எப்படியும் அவரால் செய்ய முடியும். நான் சொல்ல வேண்டியது தேவ சமூகம் மாத்திரமே. இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், ஒரு சகோதரி, என்னுடைய கணவர் குடியினாலே குடித்து குடித்து மரித்து விட்டார்களே, நான் பிள்ளைகளை வைத்து எப்படி குடும்பம் நடத்துவேன் என்று சொல்லி கலங்குகிறீர்கள். நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருங்கள். இன்னொரு சகோதரன், தன்னுடைய மகன் வியாதியினாலே பீடிக்கப்பட்டு, என் பிள்ளை எப்படி பிழைப்பான் என்று சொல்லி, பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில் உங்களுடைய மகனுடைய சரீரத்தை தேவன் சுகமாக்க போகிறார் என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னொரு விதவை தாய் தன் மகளை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று, நிறைய பணம் செலவாகுமே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி புலம்பி இருக்கிற தேவ பிள்ளையே, நீ தேவ சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கும் பொழுது, தேவ சமூகத்திலே நீங்கள் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது, உங்கள் பிள்ளையுடைய திருமணத்தை தேவன் அற்புதமாய் நடத்துவார். கர்த்தர் நல்லவர். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பட்டதாரி சகோதரன், நான் இவ்வளவு படித்தும் வேலை கிடைக்கவில்லையே, நான் என்ன செய்ய போகிறேன், திருமணமும் ஆகிவிட்டது, பிள்ளைகளும் 3 பிள்ளைகள் பிறந்து விட்டார்கள், என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி இருக்கிற தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து தான் தேவன் சொல்லுகிறார், மகனே, உன்னை பட்டப்படி படிக்க வைத்தது நான் தான், ஏற்ற காலத்தில் உன் வேலையை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற ஒரு அருமையான சகோதரி, தன்னுடைய கணவர் தன் குடும்பத்தை நன்றாய் கவனிப்பது இல்லையே, நானும் பலவீனப்பட்டிருக்கிறேனே, பிள்ளையோட எதிர்காலம் எப்படி இருக்குமா என்று சொல்லி மருத்துவமனையில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்று உங்களை தேவன் குணமாக்கி உங்கள் வீட்டுக்கு உங்களை கொண்டு செல்வார். உங்களுடைய பிள்ளையோட எதிர்காலத்தை தேவன் பார்த்து கொள்வார். கலங்காதிருங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. நான் மருத்துவ படிப்பு படித்திருக்கிறேனே, அரசாங்கத்தில் ஒரு வேலை கிடைக்கவில்லையே என்று சொல்லி கலங்கி இருக்கிற தேவ பிள்ளையே, இந்த வருடத்திலே அரசாங்க வேலையை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். கர்த்தர் நல்லவர். அடுத்து வெளி தேசத்தில் இருக்கிறதான ஒரு சகோதரி, தன் குடும்பம் எல்லாம் இந்தியாவில் இருக்கிறார்கள், நான் வெளியூரில் இருக்கிறேனே, என்னோட தகப்பன்மாரும் இல்லையே, என் தம்பி பலவீனப்பட்டிருக்கிறானே, தாயாரும் பலவீனப்பட்டிருக்கிறார்களே, நான் வெளி தேசத்தில் வந்திருக்கிறேனே, நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி என் தம்பியையும் என்னுடைய தாயாரையும் எப்படி காப்பாற்றி, எனக்கும் திருமணம் ஆகவில்லை என்று சொல்லி கலங்கியிருக்கிற தேவ பிள்ளையே, கட்டாயம் உங்கள் தம்பியோட வாழ்விலை எதிர்காலத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். மகளே, உங்கள் தாயை தேவன் பார்த்து கொள்வார். நீங்கள் வெளி தேசத்திலே கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து உங்கள் தாய்க்காகவும் தகப்பனுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். தேவன் நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை கேட்டு தேவன் அற்புதங்களை செய்வார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த கானானிய ஸ்திரீ ஆண்டோடைய பாதத்தை எப்படி பற்றி பிடித்து கேட்டாலோ, உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லி தேவன் அந்த அருமையான மகளை, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி தேவன் சொல்லி நீங்கள் வாசித்திருப்பீர்கள் சொல்லி நான் நம்புகிறேன். அப்போ தேவன் சொல்லுகிற வார்த்தை, கட்டாயம் அந்த மகளை எப்படி தேவன் சுகமாக்கினாரோ அதை போலவே என்னுடைய பாதத்தில் அமர்ந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, என்னுடைய பாதத்துக்கு நீ வந்தபடினாலே அந்த கானானிய ஸ்திரீ மகள் எப்படி சுகமானாலோ அதை போலவே உன் காரியம், உன்னுடைய ஒவ்வொரு காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன், சுகமாகும், அற்புதம் நடக்கும், ஆசீர்வதியும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென்.